அனைவருக்கும் வணக்கம். டிடி சோலார் கிருஷ்ணகிரி. நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தானம்பட்டிங்கிற வில்லேஜில் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். போர்வெல் ஆழம் பார்த்திங்கன்னா 920 அடி, 500 அடிக்கு நம்ம இறக்கி கொடுக்க போகிற மோட்ரு. A to Z எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். 5 HP சேவரி கம்பெனி மோட்ரு, 4 ஸ்டார் ரேட்டிங், 1 inch பைப்பு, சேவரி கேபிள், அவன் பிளாஸ்ட் பைப்பு A+ கிரேடு. பேனல்னு பார்த்திங்கன்னா சோலார் பேனல் 550 வாட்ஸில் டாப்கான் பைபிஎஸ்எல் டைப்பு 12 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நேரம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பக்கம். இந்த ஏரியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொரு குழிக்கும் பார்த்திங்கன்னா நிறையா சரள மண்ணோ நைஸ் மண் அந்த மாதிரி வந்துச்சு. அப்படியே தோண்டிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், 1.25 அடிக்கு மேலே தான் இருக்குது நம்மளுடைய குழி தோண்டி நம்ம போஸ்ட்டு போடுறது. 1.25 அடிக்கு மேலே தான் போடுறோம். மேலே வந்து 8 அடி 9 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 6 அடி 9 இன்ச்சு இருக்கும். நம்ம ஸ்ட்ரக்சர் அமைப்பு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் வாட்டர் பம்ப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வந்து நம்ம நேரடியாக ஃபுல் செட் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி தருவோம். இல்லை நீங்கள் மோட்டர் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னாலே அதே மோட்டருக்கு நாங்கள் அமைச்சு தரோம். 1 ஹெச்பியிலிருந்து நீங்கள் 20 ஹெச்பி வரைக்கும் கூட நம்மளை தொடர்பு கொள்ளலாம், நம்ம செஞ்சு தரோம். இது வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் மட்டுமே நீங்கள் போட்டு வச்சுருந்தாலும் சரி நம்ம செஞ்சு தரோம். A to Z எல்லாமே நம்ம மெட்டீரியல் கொண்டு நம்ம செஞ்சு தரோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர் இறக்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்மளுடைய காஸ்ட்டு தான். இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2,90,000 ரூபா. 500 அடிக்கான மோட்ரு, பைப்பு, கேபிள், இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்ஸு வித் சோலார் பேனல், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 27 ஸ்டேஜ் மோட்ரும் பம்பும் மோட்டரும் சேர பம்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 11:30 மணி, 48 ஹெர்ட்ஸ் போயிட்டுருக்கு மோட்ரு. 48 ஹெர்ட்ஸ் பக்கம் போயிட்டுருக்கு. டிசி வோல்டேஜ் 400க்கு மேலே இருக்குது. ஏன்னா மோட்டருக்கு போகிற வோல்டேஜ் 302 வோல்டேஜ் இருக்குது. ஆம்ஸ் 10 எடுக்குது. மேக்ஸிமம் 11 ஆம்ஸ் தான் நம்ம கொடுக்குற மோட்டர் எல்லாமே போகும். நிறைய பேர் வந்து மோட்டரை சூஸ் பண்ண தெரியாமல் அந்த இடத்துல போயிட்டு 16 பேனல், 20 பேனல், 30 பேனல் கூட அடிக்க வைக்கிறாங்க. அது வந்து ஒர்த்து கிடையாது. கஸ்டமருக்கான லோடு தான் அதிகம். எந்த மோட்ரு எப்படி சூஸ் பண்ணி எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்குன்றது அனுபவத்தில் மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும். எல்லோரும் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு போடுறாங்க வீடியோ, தண்ணி எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து ஏமாந்து போகிற எத்தனையோ கஸ்டமர்கிட்ட டெய்லி கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்னால் உதவ முடியாமல் போனதுக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 11:30 மணிக்கெலாம் எவ்வளோ ஃபோர்ஸ் தண்ணி வருதுன்றது. 1 inch பைப்புங்க. இதுவே 300 வோல்டேஜ் தான் மோட்டருக்கு போகுது. இருந்தாலையும் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸ் வருதுன்னு பாருங்கள். நேரடி பாசனம் பண்ணலாம்னு சொல்லி கஸ்டமர் ஒரே திருப்தி. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தொலைவு போய் குச்சிட்ருக்கு. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக தெரியலாம். நேரில் பார்க்கும்போது போர் வண்டி இறக்க வந்தவரே ஒரு ஆச்சரியம். 300 வோல்டேஜ் இவிலேயே நமக்கு இதை விட கம்மியாக வரும், உங்களுக்கு எப்படி ஒரு தண்ணி வருது அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் அமைப்பு நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள். சோலார் பேனல் எவ்வளோ நேர்த்தியாக அமைச்சிருக்குன்னு பாருங்கள். 3 6 லேக்கு தான் போட்டிருக்கோம். இந்த பக்கம் இண்டு டைரெக்ஷனில் காற்று எதுக்குமே வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சோலார் ஸ்ட்ரக்சர் அமைப்பு இவ்வளோ நேர்த்தியாக தான் இருக்கும். மற்றவங்க எப்படி செய்கிறாங்களோ இல்லையான்னு தெரியாது. நான் மாதத்துக்கு 4 ப்ராஜெக்ட் என்னுடைய திருப்தியாக என்னுடைய இதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் போதும். நான் பணம் எனக்கு மிச்சாகுன்றது பணம் அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு கஸ்டமர் முக்கியம். அதனால் நம்ம பார்த்து தான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரக்சர் அமைப்பு பாருங்கள், எவ்வளோ ஸ்லோப் வச்சுருக்கோம், எவ்வளோ ஹைட் வச்சுருக்கோம் அப்படின்றது பாருங்கள். கீழே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக நடந்து போயிட்டுருக்காங்க. தலைக்கு மேலேயே 3 அடி கேப் இருக்கும். இந்த பக்கம் அப்படியே ஃப்ரீயாக நடந்து வருவாங்க போவாங்க. அடியில் வண்டியை நிப்பாட்டிக்கலாம், அவ்வளோ ஹைட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டிருப்போம். தண்ணி பாருங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் எத்தனை அடி வேணாலும் கால் பண்ணுங்கள். 1000 அடி 1200 கூட கால் பண்ணுங்கள், நம்ம செஞ்சு தரோம். நம்ம பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தான் நம்ம ஒரிஜினல் சோலார் பேனல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் கஸ்டமர் வந்து பேசிகிட்டு இருக்காரு, அவங்க சன்னை வந்து வெளியே இருக்காரு, அவர்கிட்ட தண்ணி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டூப்ளிகேட் பேனல் பண்ணுறதுல நிறைய பேர் பண்ணுறாங்க. அதோடைய ஒரு வீடியோ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்.